டிசாஸ்டர் மிசைல் சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் இல்லங்கய்யா, அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த ஊர் தலைவர். அவங்க வீட்டுல சம்பந்தம் பேசி இப்போ திடீர்னு போய் நிறுத்தினா அது எங்களுக்கும் அதனால மரியாதை கிடையாது, அவங்களுக்கும் ஊருக்குள்ள அசிங்கமா போயிடும். கல்யாண ஏற்பாடு நடந்தா 2 ஃபேமிலியும் அசிங்கப்படுவீங்க, அது பரவாயில்லையா? இந்த கல்யாணம் நடக்காது, கிளம்புங்க. தப்பா நினைக்காதீங்க ஐயா, எல்லாம் சரியா நடக்குங்கிற நம்பிக்கையில எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இப்போ எப்படி போய் நிறுத்த போறேன்னு தான் தெரியல. ஒரு நாள் குறிச்சு கொடுங்க, அங்க போய் பேசி. நடக்காத கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க நாள் குறிச்சு கொடுக்க முடியும்? நான் கட்டத்தை கணக்கு போட்டு ஜோசிய மட்டும் சொல்றவன் இல்ல, அடி நெஞ்சில அம்மனு உருவேத்தி வாக்கு சொல்றவன். நீங்க பணம் கொடுக்கறீங்கன்னு ஒப்புக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். இங்க பாருங்க, அதான் நீங்களே பேசி முடிச்சிட்டோன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி கேலண்டர்ல ஒரு முகூர்த்த நாள் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. அப்படியே இந்த கல்யாணம் நடந்தாலும் அவங்க சந்தோஷமா வாழறாங்களா இல்லையான்னு நீங்களே என்ன தேடி வந்து சொல்லுவீங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். என்ன பார்க்க அடுத்த ஆள் வந்துட்டாங்க, நீங்க கிளம்புங்க. வரேங்க ஐயா. வாங்க. வரங்கய்யா. வாங்க. பெரியவளுக்கு பூக்கட்டி பார்த்து சரியா வரலன்னதும் சின்னவளுக்கு முடிவு பண்ணிடுறதா? அவளுக்கும் பூக்கட்டி பார்த்திருக்கலாம்ல. இப்ப சேதுபதி கிட்ட இத பத்தி எப்படி சொல்றது? அவனும் அவன் குடும்பமும் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா கிராம மக்களை அவன் எப்படி சமாதானப்படுத்துவான்? என்னப்பா இந்த ஜோசியர் கந்து வட்டிக்கார மாதிரி இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு? நம்ம சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஜாதகத்துல குறை இருக்கு, பரிகாரம் பண்ணணும்னு சொன்னா கூட சந்தோஷமா பண்ணிடலாம். ஆனா ஜோசியர் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்ப சேதுபதி அங்கிள் கிட்ட உங்க பொண்ணோட ஜாதகம் சரியில்லை, கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னா நல்லா இருக்குமாப்பா? அப்படி ஒரு வார்த்தையை என்னால அவங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. இதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. அவன் எப்படி தாங்கிப்பான்? எனக்கு இப்போ அதே யோசனை தான்ப்பா. நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க சேதுபதி அங்கிள் அவ்வளவு ஆசைப்படுறாரு. துளசியை பேசி முடிச்சு அவளுக்கு சாமி உத்தரவு கிடைக்கலன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சின்ன பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஜோசியர் இப்படி சொன்னதுக்கு பிறகு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாளே. உங்க அம்மா மட்டும் இங்க வந்திருந்தா இந்த நிமிஷமே கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிருப்பா. இதான் சரியான நேரம். அப்பா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. என்னமா சொல்ற? இதை எப்படி அம்மா கிட்ட மறைக்கிறது? இத்தனை வருஷ வாழ்க்கையில வடிவு கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்லை. நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய் சொல்றது ஒன்னும் தப்பு இல்லப்பா. இந்த கல்யாணம் நடந்தா பெரிய பிரச்சனை வரும்னு ஜோசியர் எதுவும் சொல்லலையேப்பா. நடக்காதுன்னு மட்டும் தானே சொன்னாரு, அத நாம நடத்துவோம்ப்பா. நல்லதுன்னு நினைச்சு மறைச்சா அம்மா எம்எல்ஏ வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லாம போயிடுமேமா. ஐயோ அப்பா, அத சொன்னோம்னா கண்டிப்பா அம்மா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. தம்பிக்கு கல்யாணம் நடந்து அவங்க மனசு ஒத்து போய் நல்லா வாழ்ந்தாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லப்பா. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா நமக்கு ஒண்ணும் இல்லப்பா. அங்கிள் கிட்ட சாரி சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு சென்னைக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனா பொண்ணு பெத்த உங்க நண்பரால ஊருக்குள்ள தலை கட்ட முடியாதுப்பா. 2 பொண்ணு தரேன்னு சொல்லியும் ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடத்தி பார்க்க முடியாம அவரும் கூனி குறுகி போயிடுவாருப்பா. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சதும் பொண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்றேன்னு அவர் தானே இப்ப முதல்ல வந்தாரு. அவரை நீங்க விட்டு கொடுக்க கூடாதுப்பா. ஆமாமா, என்னால கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க எல்லாம் நான் கொஞ்சம் தடுமாறினதும் இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. என் நண்பன் தான் நான் இருக்கேன், நீ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னு சொன்னான். அவருக்காக ஒரு பொய் சொன்ன ஒண்ணு தப்பு இல்லப்பா. ஒரு கல்யாணம் பண்றதுக்காக 1000 பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க.
நம்ம ஒரே ஒரு போய் தானப்பா சொல்ல போறோம். அதுவும் அங்கிளுக்காக. அப்பா, நான் இந்த மேட்டரை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா. அம்மன் மேல பாரத்தை போட்டு நாமளே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. மிச்சதெல்லாம் சாமி பாத்துக்கும்பா. அப்பா, நான் உங்களை எதுவும் கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். சரி வா. எப்படியாவது நம்ப வச்சு இந்த கல்யாணத்தை நடத்திடணும். இல்ல நண்டு, இல்ல நண்டு, நண்டு. மாப்பிள்ள என் தங்கச்சிக்கு பிடிச்சத கேட்டதுக்கு நீ என்னல சொன்ன? தனியா கூட்டு போய் என்ன சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சதுதான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? என்னல அதுக்கு என்ன இப்போன்னு எகத்தாளமா பேசுத? அவளுக்கு பிடிச்சத கேட்டா பிடிக்காதது எல்லாம் சொல்லிருக்க. ஆசைப்பட்டு அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. டெண்டர்ல எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டான். மாப்பிள்ள முகமே சுருங்கி போயிடுச்சு தெரியுமா? இல்லை, நான் வேணாம் தான் அப்படி செஞ்சேன். நல்லா வாங்குனாரா? ஏல ஏல உனக்கு அவர் என்னல செஞ்சாரு? இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு கிடக்குத. இல்லை, நான் உன் தங்கச்சிக்கு அவருக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கேன். அந்த ஆளு என்கிட்டயே வந்து அவளை கவர் பண்றதுக்கு என்கிட்டயே ஐடியா கேக்குதாரு. அதுக்குதான் அப்படி சொன்னேன். இல்ல நண்டு, உனக்கு கடைசியா சொல்லுதேன், இனிமே இந்த ஜோலிய விட்டுரு. அவளே இது எடுக்க முடுக்க பண்ணிட்டு இருக்குதா. நீ வேற எதுக்குல இப்படி பண்ணிட்டு இருக்குத? தென்றலு எல்லாத்தையும் தூக்கி அந்த ஆளு மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டாளா? நீ இம்புட்டு சூடா வந்திருக்க. இல்ல நண்டு, சின்ன புள்ளையில இருந்து உன்கிட்ட பழகிட்டு இருக்கேன். அதனாலதான் நீ பண்ற எல்லாத்துக்கும் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு உன்னால ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஏதாவது ஆச்சு, பழகுனதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நீ எம்புட்டு வேணாலும் கோவப்பட்டுக்கோ. நான் இப்ப சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர் அம்மன் சாமிக்குமே அது பிடிக்கல. ஊடால யாரோ புகுந்து விளையாடுதாக அதை சொன்னா உன் மரம் மண்டைக்கு புரியவே மாட்டேங்குது. நண்டு, ரொம்ப ஓவரா பேசுறதுல செவட்லயே அரைஞ்சிரும் பாத்துக்க. என்னல சொல்லுத நீ? என்ன பெரிய இவனா? இங்க பாரு, நான் இப்ப சொல்லுதேன், என் தங்கச்சிக்கு நல்ல முறையில இந்த கல்யாணம் நடக்கும். நான் இருக்கம்ல, எந்த கொம்ப நடுவுல வந்தாலும் நான் நடத்துவேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் போல. அம்மா, நீ வாசலே பாத்துட்டு இருந்தா அப்பா முன்னாடி வந்து நின்னுடுவாரா? அவ்வளவு தூரம் போயிருக்காங்கம்மா, வரட்டும், ரிலாக்ஸ் ஆயிரு. என்னடி பண்ண சொல்ற? ஜோசியர் என்ன சொன்னாருன்னு மனசு கடந்து தவிக்குதுடி. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நம்ம நினைக்கணும். அடியாத்தி, படிக்கிற பிள்ளையா இருந்துகிட்டு இம்புட்டு விவரமா பேசுதே. உங்க பட்டணத்துக்கு வந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் போல. பாட்டி, எல்லாம் எங்க அம்மா சொன்னது